பொதுவாகவே நம்ம மென்சுரேஷன் இல்லை பீரியட்ஸ் இந்த வார்த்தை சொல்லும்போது அது ஒரு பொதுவான இடத்துல சொல்லும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் நமக்கு. ஆனால் இது தயக்கப்படக்கூடிய ஒரு விஷயமான்னு கேட்டால் இல்லை. இது எல்லா உமனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நார்மல் திங். அப்போ மென்சுரேஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட எக் இருக்குல்ல, அதாவது முட்டை நம்மளோட அண்டகம் ஓவரியிலேருந்து வெளியே வந்து இனப்பெருக்கத்துக்காக ரீப்ரொடக்ஷனுக்காக வெயிட் பண்ணும். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட எக் டிஸ்டர்ப்ட் ஆகி நமக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்கோட சேர்ந்து நம்மளோட எண்டோமெட்ரியமும் சேர்ந்து ப்ளீட் ஆகும். எண்டோமெட்ரியம் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட யூட்ரஸை உள்ளே இருக்கிற லாஸ்ட் லேயர். இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ப்ரெக்னென்சி ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் குழந்தைக்கு அண்ட் பிளாசண்டா போய் ஒட்டுறதுக்காக ஒரு குவிஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லேயராக இருக்கும். அது எல்லா நேரமும் அப்படி இருக்காது. இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்போ அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இன்கேஸ் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அது அப்படியே திக் அண்ட் மெயின்டைன் பண்ணி ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணும். நடக்காத பட்சத்தில் அதுவும் சேர்ந்து நமக்கு டிஸ்டர்ப்ட் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் நம்ம ஹெசிடேட் ஆகிறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட் நம்ம இதை நல்லா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும்.